ஒன்று என்று ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார் பட்டினத்தர், ஒன்று என்று உயர் செல்வமெல்லாம் நன்று என்றார். அதெல்லாம் நல்லது கிடையாது. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்று என்று நடு நீங்காமலே நெஞ்சை கீழ் உனக்கு உபதேசம் இதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த மனுஷன் சொல்லிட்டு போகிறான், வெட்டாத சக்கரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிடறான். நம்ம தாத்தாக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க, கடவுள் இப்படி இருக்குது, இப்படி அனுபவிக்க முடியும், உனக்குள் நான் எனக்குள் நீ, என்ன நேர்மை ஈசனே. ஒரு கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு வெளியே இருந்து நீ என்ன உள்ளே வச்சுக்கிது, எனக்குள்ளே வர இருந்து வாசம் செஞ்சுக்கிற. அப்போ சூன்யம் வெளியும் இருக்குது உள்ளம் வருது. இதையும் சுருங்கணும்னா வெட்ட வெளி உள்ளோ வெளியே வரணும், இதையும் விரின்னா வெட்ட வெளி உள்ளோ போகணும். வெறும் ரத்தம் போகுது காற்று போகுதுன்னு நினச்சினுது, அது வெட்ட வெளி கூட சேர்த்து போய் வந்து இது இல்லைன்னா இதயம் நாடகம் ஆடாது, துடிக்காது. இவ்வளோலாம் சொல்லி உனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு மதம் தான் சார் பிடிச்சிருக்குது, உனக்கு மதம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ மன முதிர்ச்சி தெளிவுன்னா ஒரு 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 குருவை பார்த்தாவே ஒரு குருவை பார்த்தாவே அவன் அந்நியாயிடும் மனசே. தெளிவுபடுறதுக்கான கேள்வி என்கிட்ட தாராளமாக நீ கேட்கலான்ற. நான் எல்லா கேள்வி இப்போ கூட ஒரு எனக்கு வாழ்க்கை துணை வேறு ஒருவர் பார்க்குதுன்னா, நீ வாழ்க்கை துணை வேற ஒருத்தர் பார்க்க வந்த, அதுக்கு பேர் வாழ்க்கை துணையா? வாழ்க்கை துணைக்கு நான் எப்படி துணையாகிறேன்னு பார்க்கணுமா, அது வேற யாருன்னா பார்த்துக்கணுமா? அப்போ எவ்வளோ கேவலமாகிற ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை என்ன? அதை கூட சந்தோஷமா எப்படி நீ இருக்குது இல்லை, அது நீ எப்படி சந்தோஷப்படுத்துன்னு பார்க்கறதா, அது எப்படி சந்தோஷமாகுதுன்னு பார்க்கறதா? அடிப்படையே புரியாமல் வந்துங்கிறேன்னா எப்படி நீ சந்தோஷமா இருப்ப? பிரச்சனை எங்க? உன்கிட்ட. உன் பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குது. உள்ளத்திலே உள்ளது தான் உலகம். மனம் முதிர்ச்சி அடைய அடைய உலகமே மாறிடும். நீ காண்ற உலகம் வேற, நீ பார்க்குற உலகம் வேற. இது அப்படியே ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு போதை. அது செம்ம கிக்கு. சாராயம் குச்சா போதை யாராது? அதுக்கப்புறமா சாராயம் குத்தா சாராயம் குச்சிருப்பேன் சும்மா தமாசா என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இந்த போதை வராது. எந்த போதை வஸ்துவும் இந்த போதையை தராது. மன முதிர்ச்சி இருக்குது இல்லை, செம்ம அப்படி இருக்கும். அப்படி இருக்கலாம். யாருக்கு சாத்தியம்னா எல்லாருக்கும். இது எனக்கு தாங்க சாத்தியம், நான் தான் உயர்குடியில் போந்தேன் அப்படிலாம் கிடையாது. இல்லை எனக்கு தாங்க சாத்தியம், தாழ்ந்த குடியில் போந்தேன், அதுவும் கிடையாது. குடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. குடிக்கும் அதுக்கும் குடும்பம் அந்த செட்டப்புக்கும் கூட சம்மந்தம் இல்லை. இந்த மட்டும் குற்றம் மட்டும் இல்லாமல் இரு. கூன் குருடு செவிடு பேடு மட்டும் இல்லாமல் இரு, போதும். நீயும் மன முதிர்ச்சி அடைய முடியும். உன் மனமும் எதுக்கு தான் செய்யப்பட்டிருக்குது? முதிர்ச்சி அடைத்தான். ஸோ எல்லார் மனமும் தெளிவடையும். அப்போ மனம் தெளிவடைஞ்சிச்சானா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க. ஏன்னா பேச்சே மந்திரம் தான். அவன் வாசகமே திருவாசகம்தான். அவன் வாசகமே என்னதான்? அவன் பார்வையே விசேஷம்தான். அவன் பார்த்தாவே நான் நல்லா தான் இருப்பேன். யாரும் கெட்டு பார்க்கவே முடியாது உன்னால. யார் கெட்டு போனாலும் பிரச்சனை நமக்கு.